மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பல சம்பவங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள், விரும்புகிற சம்பவங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் நடந்தா கூட நிர்வாகம் என்பது சீர்கேடாக தான் இருக்கிறது. நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை. தேவையான விஷயங்கள் நடக்காமல் தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதை நம்ம தினம் தினம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு தடுக்க வேண்டிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சரியில்லை, வேடிக்கை பார்க்குதுன்றதை விட தெரியல ஆட்சி நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியாததுனால, அதிகாரிகளும் சரியாக சொல்லி கொடுக்காததுனால நிர்வாகம் சந்தி சிரிக்கிறது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்கிற ஊடகத்துறை, அந்த ஊடகத்துறையில நடக்கிற பல்வேறு சம்பவங்கள் விரும்பத்தகாத சம்பவங்களாக நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரசுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஊடகங்கள் அல்லது அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற ஊடகங்கள் முடக்கப்படுகிறது. கேள்வி கேட்டா முடக்கிடுவோம். அது இம்முன்னு சொன்னா, எதிர்த்து பேசினா உடனே வழக்கு, ரொம்ப மீறி ஏன்னு கேள்வி கேட்டா முடக்கம். இதெல்லாம் தொடர்கதையாக தாவேக ஆட்சி காலத்துல, மௌனசாமியாருடைய விஜயனுடைய ஆட்சி காலத்துல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே புதிய தலைமுறை முடக்கப்பட்டு ஒரு நாள் முழுக்க அது முடக்கப்பட்டு திரும்ப பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அது விடுவிக்கப்பட்டது. அதன் பிறகு 24/7, அதுக்கப்புறம் பாலிமர், அதுக்கப்புறம் தமிழ் ஜனம், இந்த சேனல்கள்லாம் முடக்கப்பட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் அது லைவுக்கு வந்தது. ஆனால் நேரலை காட்டுகிறோம் என்று சொன்ன, சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலை காட்டுகிறோம்னு வாய் பீத்தல் பிதற்றி கொண்டு பெரிய பொய் பரப்புரை பண்ண இந்த தாவேகாவுடைய மௌனசாமியார் ஆட்சி நேரலை அப்படின்னு ஒரு விஷயத்தை பேருக்கு மட்டும் காட்டி விட்டு விவாத நேரத்துல சரியாக நேரலையை கட் பண்ணி, ஏன்னா இந்த லட்சணம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, இவர்கள் செய்கிற லட்சணம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஊடகம் அப்படின்னு சொல்லி வரும்போது சமீபத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஒருவர் ஒரு வழக்கறிஞர், திமுகவுடைய எம்பியாக இருக்கிற திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா. இன்னொருவர் முக்தார். முக்தார் பல தொலைக்காட்சிகளில் பணியாற்றியவர், நேருக்கு நேர் நிகழ்ச்சி நடத்தினவர், ஏராளமான ஆளுமைகளை நேர்காணல் எடுத்தவர். கொஞ்சம் வித்தியாசமான நேர்காணல் எடுப்பார். சில நேரங்களில் அது ரொம்ப ஹார்ஷா இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், சில நேரங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும், சில நேரத்தில் நமக்கு எரிச்சல் ஊட்டும். இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம்தான். அவர் அடிப்படையில ஊடகத்தை சேர்ந்தவர். இப்ப தனியாக ஒரு ஊடகத்தை நடத்துகிறார், யூடியூப் சேனல் நடத்துறாரு. அதுல இந்த சூர்யாவும் அவரும் பேசியதாக வெளியான ஒரு காணொளி பெரும் சர்ச்சையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. குறிப்பாக பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி, பெண் நிர்வாகி அலிஷா குறித்து பேசிய அந்த விஷயங்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி, அந்த அம்மா போய் கமிஷனர் ஆஃபீஸில் கண்ணீர் விட்டு கதறின உடனே மறுநாளே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது குண்டாஸ் நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குண்டாஸ் அப்படின்னு சொன்னாலே ஓராண்டுக்கு ஜாமீன் கிடைக்காது. ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மீது குண்டாஸ் ஏன் போடணும் அப்படின்னா, கடந்த காலங்கள்ல எல்லாம் போடலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கடந்த காலங்கள்ல யார் மேல போட்டாங்க குண்டாஸ்? மக்கு சங்கர் மேலதான் குண்டாஸ் போட்டாங்க. அவர் ஊடகத்தை சேர்ந்தவர் இல்ல, அவர் காசு வாங்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஆள். அந்த ஆள் ஏற்கனவே போலீஸ்ல, உளவுத்துறையில வாரிசு அடிப்படையில வேலையில சேர்ந்து அந்த வேலையும் ஒழுங்கா செய்யாம ஆவணங்களை திருடின வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட மனிதர் தான் அந்த சங்கர் என்கிறவர். அவர் ஊடகத்தை சேர்ந்தவர்னு வெளியில சொல்லி அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இதோ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார். இப்ப கூட பாத்தீங்கன்னா, இப்ப ஜாமீன்ல வெளியில வந்துட்டாருங்க, அவர் வெளியே விட்டாங்க, குண்டாஸ் உடைந்து விட்டது, வெளியில வந்துட்டாரு. வெளியே வந்தோடனே விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு, எடப்பாடியை பயங்கரமா திட்டார். இந்த எடப்பாடி கிட்ட தான் வாங்கி தின்ன கேஸ் இது. இந்த கேடுகட்ட பிறவி எடப்பாடி கிட்ட தான் வாங்கி சாப்பிட்ட கேஸ். இப்ப எடப்பாடியே திட்டுது. இது எப்பேற்பட்ட கேஸ் நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இவரை கைது செய்தார்கள். உடனே எல்லாரும் ஊடகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் இல்ல. ஆனாலும் அந்த கைதை நாம எப்படி சொன்னோம்னா, குண்டாஸ் போட்டதை நாம ஏற்கல, நாம அதை தவறுன்னு தான் சொன்னோம். ஆனால் அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான். ஏன்னா ஸ்ரீமதி வழக்கு, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல அவ்வளவு ஆபாசமான ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயத்தை அவரும் இந்த பிலிப்ஸ் ஜெரால்டும் சேர்ந்து பேசினாங்க. பல லட்சங்களை வாங்கி கொண்டு அந்த தாளாளருக்கு சாதகமாக பேசினார்கள் என்றது குற்றச்சாட்டு அப்போதைக்கு. அப்புறம் அந்த தாயார் மீது அபாண்டமான பழிகளை எல்லாம் சுமத்திய கேஸ் இந்த கேஸ். அது மட்டுமா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், 12 பேர் குருவி சுடுற மாதிரி சுட்டப்பா கூட கொக்கரித்து சந்தோஷப்பட்டு பயங்கரமா பேசி உற்சாகம் அடைந்த கேடுகட்ட பிறவிதான் இந்த சங்கர். இது மாதிரி ஏராளமான விஷயங்களை அபத்தமாக பேசினதுனால்தான் அவர் மீது தொடர்ச்சியாக பல விஷயங்களை பேசி அவதூறு பரப்பியதால் தான்
அவர் மீது குண்டாஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நீதிமன்றத்தில் போச்சு. குண்டாஸ் இப்போது சிறையில் இருந்தார். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குண்டாஸ் வந்து உடைக்கப்பட்டது. இப்போது அவர் ஜாமீனில் வெளிவந்தார். இப்போ இந்த இருவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. எந்த இருவர் மீதுனா நம்ம முக்தார் மீதும் சூர்யா மீதும். இப்போ முக்தார் என்ன தவறு செய்து விட்டார் அப்படின்னா, அவர் செய்த அந்த வீடியோ என்பது நாம நிச்சயமா அதற்கு உடன்படலை. அந்த கருத்து வந்து அவர் நக்கலடிச்ச கருத்து, அவர் பேசியது, உங்க இருவரும் கான்வர்சேஷன் வந்து அபத்தமான விஷயம். ஒரு பெண் குறித்து, பெண்ணுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, அவருடைய பர்சனல் விஷயங்கள் குறித்து பேசும்போது கண்ணியத்தோடு பேசணும். அதில் எந்த மாற்று கருத்து நமக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது ஜாமீனில் வெளிவரக்கூடாத ஒரு வழக்காக மாற்றி குண்டாஸ் போடுகிற அளவிற்கு முக்தார் என்ன தவறு செய்து விட்டார்ன்றத கேள்வி. இது கேடுகட்ட தாவேக ஆட்சியினுடைய, மௌனசாமியார் விஜயனுடைய ஆட்சியினுடைய சீர்கேடு, கேடுகட்ட பழிவாங்கிற நடவடிக்கைன்னு தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இதற்கு வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. குண்டாஸ் போட்டது தப்பு, உடனடியாக குண்டாஸை நீங்க ரிவர்வ் பண்ணணும். அவர் வந்து ஊடகத்தை சேர்ந்தவர், மூத்த பத்திரிகையாளர், அவர் பேசியது தவறாக இருக்கும் பட்சத்தில் வழக்கு போடுங்க, அதை நடத்துங்க. ஆனால் குண்டாஸ் போட்டது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம் சொல்லி பத்திரிகையாளர் மன்றம், சென்னை பிரஸ் கிளப் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இப்ப நம்ம இதே மாதிரி பல ஆண்டுகள் ஊடகத்துறையில் இருக்கிறதுனால விஜய் அரசாங்கத்துக்கு, குறிப்பாக இந்த காவல்துறை கையில் வைத்திருக்கிற விஜய் அரசாங்கத்திற்கு இந்த நடவடிக்கை என்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நினைச்சீங்கன்னா நாரி தான் போவீங்க. ஏன்னா ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதையெல்லாம் மடைமாத்துகிற விதமாக இது போன்ற நடவடிக்கை நீங்கள் தொடர்ந்தால் கேடுகட்ட பிறவியாகத்தான் மாறி போவீங்க தவிர அது நேர்மையான நடவடிக்கையாக இருக்காது. இப்ப நீங்க குண்டாஸ்ல போட்டதுனால ஏதாவது மாறி போச்சா? முக்தார ஓராண்டுகள் நீங்க சிறையில வைக்கிறதுனால இங்க ஏதாவது மாறிடுமா? இல்ல யாரை பயமுறுத்துவதற்காக அதெல்லாம் செய்றீங்க? அப்ப உங்களை எதிர்த்து பேசுகிற எல்லாருக்கும் குண்டாஸ் போட்டுருவோம்னு மிரட்டி பாக்குறீங்களா? நீங்க செய்யற தவறுகளை பேசவே கூடாதா? நீங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டவே கூடாதா? தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதே. 3 வயசு குழந்தை இருந்து 63 பாட்டி வரைக்கும், 63 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தல் ஆளாகி பல பேரை கொல்றானுங்களே. குற்றவாளிகளுக்கு தைரியமாக நடமாடுகிறார்களே. கேட்க வேண்டிய காவல்துறை ஏன் வாய் மூடின்னு மம்முன்னு இருக்கு அப்படின்னா, பேச வேண்டிய முதலமைச்சரே அமைதியா தான் இருக்கார், பேச மாட்டார். உண்மையிலேயே அவர் வந்து நடிக்கிறாரா? நிஜத்துல கேமராக்கு முன்னாடி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப நிஜத்திலே நடிக்கிறார். யோகி சிகாமணி மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துருக்காருங்க. அசம்பிளியில பாத்தீங்கன்னா அப்படியே இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாசல்ல கோலம் போட்டுட்டு ஒரு பிடிச்சி வைப்பாங்க, என்ன வைப்பாங்க தெரியுமில்ல, அந்த மாதிரி இருக்காரு. எந்த ரியாக்ஷன் இல்ல. அசம்பிளி வந்து கத்தி கதறாங்க, வா நீ போன்னு கத்துறாங்க. பேச வேண்டிய ஆள்லாம் பேசாம அப்படி இருக்காங்க பயங்கரமா. ஆனால் எதுக்குமே ரியாக்ட் இல்லாம இப்படி ஒரு மனுஷன் இருக்கவே முடியாதுங்க. ஜடம் கூட கொஞ்சமாவது அசையும், அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு தள்ளி விட்டா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கும். எதுக்குமே ரியாக்ஷன் இல்லைங்க. அதனால இந்த ஊடகத்தை கைது செய்து மிரட்டுறது, இப்ப அந்த முக்தாரை நீங்க வந்து குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கிறது, இதெல்லாம் உங்கள் நடவடிக்கைக்கு நல்லதல்ல. இது கேடுகட்ட நடவடிக்கை. தயவு செய்து இந்த என்ன சொல்றது, குண்டாசை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஆனா இது கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்க தான் எந்த கோரிக்கையுமே காது கொடுத்து கேட்க மாட்டீங்களே. உங்களுக்கு எல்லாம் யாரை சந்திக்க நேரம் இருக்குன்னா சினிமாக்காரங்களை பார்ப்பீங்க. சினிமாக்காரர்களை சந்திச்சு கட்டி பிடிச்சி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறது. விவசாயம் வந்தா சந்திக்க மாட்டீங்க, மற்றவர்கள் கோரிக்கையோடு மனு எடுத்துன்னு வந்தா சந்திக்க மாட்டீங்க, யாரையுமே சந்திக்க மாட்டீங்க, பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்க. ஆனா செய்யறதெல்லாம் அட்ராசிட்டி. இப்போ முக்தார் வந்து குண்டாஸ் அடைக்கப்பட்ட விஷயம் நான் இப்போது வெளிப்படையாக சொல்கிறேன், இது விஜய்க்கு தெரிந்து நடந்திருக்கிற வாய்ப்பில்லை. இதை செய்தது யார் தெரியுமா? என் தம்பி ஜோசப், நம்ம ஜோசப்ன்ற பாருங்க, என்னுடைய தம்பி ஜெகதீஷ், ரூட் மாஃபியா ஜெகதீஷ் தான் காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த நடவடிக்கை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சரை பொம்மை மாதிரி செயல்படுத்துகிற நபர்கள்ல, கீ கொடுத்து ஆட வைக்கிற நபர்கள்ல பிரதானமான இடத்தை தம்பி ஜெகதீஷும் வச்சிருக்கிறான். அவனுக்கும் அங்க முக்கியமான பங்கு இருக்கிறது. அவனை மீறி அங்க யாரும் முதலமைச்சரை சந்திக்கவே முடியாது. அவன் உத்தரவிட்டால் மட்டும்தான், அவன் அனுமதித்தால் மட்டும்தான் முதலமைச்சரையே சந்திக்க முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பான வளையத்திற்குள்ளாக முதலமைச்சரை தன் கைப்பாவையாக பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறான்.
ஆகவே இந்த முக்தார் மீதான நடவடிக்கை நிச்சயமாக அது வந்து அந்த குண்டாஸ் விரைவில் உடைக்கப்படும். நீங்க உங்க குண்டாஸை நீங்க ரிவர்வ் பண்ணலனா கூட அந்த நடவடிக்கை என்பது நீதிமன்றத்தின் மூலமாகவே சட்டப்படியே அது உடைக்கப்படும். ஏன்னா குண்டாஸ் போடணும்னா அதுக்கு சில நாம்ஸ் வேணும், சட்டத்திட்டங்கள் வேணும். தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்கள் மீது தான் குண்டாஸ் போட முடியும். அல்லது பல முறை எச்சரிக்கை செய்தும் தன்னை திருத்திக் கொள்ளாதவர்கள் மீது தான் குண்டாஸ் போட முடியும். எடுத்தவங்க எல்லாம் குண்டாஸ் போடக்கூடாதுன்னு ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல வழிகாட்டு விதிமுறைகளை கூறியிருக்கிறது. பல விஷயங்களில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொட்டு வச்சிருக்குது. நீ கடந்த ஆட்சி காலத்துல திமுகவுக்கும் அதே நிலை இருந்திருக்குது. திமுகவும் குண்டாஸ் போட்டு நீதிமன்றத்தால் கொட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுகவும் நீதிமன்றத்தால் கொட்டு வாங்கியிருக்கு குண்டாஸ் போட்டு. ஆக குண்டாஸ் என்பது உங்களுடைய அடக்குமுறையை காட்டுகிற செயல் அல்ல, உங்களுடைய மிரட்டலை காட்டுகிற செயல் அல்ல. அது நல்ல ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு அழகல்ல. ஆகவே உடனடியாக முக்தார் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் திரும்ப பெறப்படணும். அவர் மீது வழக்கு போட்டு நடவடிக்கை எடுங்க. அது நீதிமன்றத்தில் போகட்டும், அந்த வழக்கு நடக்கட்டும். அவர் தவறு செய்திருந்தால் அதற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை பெறட்டும். நீங்க அதிகாரத்தை கையில் இருக்கிறதுக்காக ஆணவத்தில் ஆடாதீங்க. ஆணவத்தில் ஆடிய எல்லாரும் ஆட்டத்தை முடித்து கொண்டு ஓடி இருக்கிறார்கள், ஓட வைத்திருக்கிறார்கள் மக்கள். அதனால ரொம்ப ஆணவத்தில் ஆடாதீங்க. ஓவர் ஆட்டம் உடம்புக்கு ஆகாது. எனவே மக்களே, இந்த நடவடிக்கை என்பது மிக கேடுகட்ட நடவடிக்கை. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது, இந்த வழக்கில் என்ன அடுத்து நடக்க போகுது, சூர்யாவுக்கும் சிவாவுக்கும் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகிறது, இந்த குண்டாஸ் என்பது உடைக்கப்படுமா அல்லது ஓராண்டுக்கு அது அப்படியே இருக்குமா, உடைக்க முடியாத அளவுக்கு இவர்கள் என்ன மாதிரியான வழக்கின் பிரிவில் என்ன மாதிரியான குற்றங்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க இருக்கிறார்கள். அலிஷா அப்துல்லா அப்ப அவங்க போட்ட பதிவு அவங்க நீக்கிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, ஒரு கேடுகட்ட பதிவு. முக்தாருடைய குடும்பத்தையும் முக்தாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அவ்வளவு கேவலமாக ஒரு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சூர்யா குறித்தும் அந்த குடும்பத்தை குறித்தும் அவருடைய குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அசிங்கமான ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க அலிஷா அப்துல்லா. அது யோகியமா? அதனால இதுக்கு அது சரின்னு நான் சொல்ல வரல. ஆக ரெண்டு தரப்பிலும் தவறு இருந்ததுன்னா ரெண்டு தரப்பிலும் நடவடிக்கை எடுக்கணுங்க. பொம்பளை கண்ணீர் விட்டானா உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்களா? என்ன அயோக்கியத்தனமா இருக்கு? அப்ப பொம்பளை என்ன வேணா பேசிடுவா, நம்ம கேட்டுன்னு கம்முன்னு இருப்பாங்களா எல்லாரும்? ஆக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இரு தரப்பிலும் தவறு இருக்கிறது. ரெண்டு தரப்பும் அப்ப நடவடிக்கை உட்படுத்த வேணும். இப்ப இவங்களை கைது பண்ணீங்கன்னா அலிஷா அப்துல்லையும் அரெஸ்ட் பண்ணுங்க, வழக்கு போடுங்க. அது என்னங்க அது மாற்றாந்தாய் மனப்போக்கு? பெண் கண்ணீர் விட்டா அந்த கண்ணீருக்கு பின்னாடி டிராமாவா கிளிசரினா கண்டுபிடிக்க மாட்டீங்களா? கண்ணீர் விட்டா ஒரிஜினல் கண்ணீராது. ஆக இந்த விஷயத்துல காவல்துறை மேம்போக்காக, அதாவது ஏவல் துறையாக மாறி ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய முதலமைச்சர் பின்னாடி நிழல் முதலமைச்சராக இருக்கிற பல பேர் இருக்காங்க. அதை நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டை ஆளல, பல பேர் இருக்காங்க. அது யார் யார் என்ன ஏது அப்படின்றத இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். அதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க மக்களே, இது போன்ற பல விஷயங்களை பேச வேண்டி இருக்கிறது, இதை சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது. நம்ம ஊடகத்தை சேர்ந்தவர்கள்ன்றதுனால தான் இதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டி இருக்கிறது. நமக்கு யார் மீது எந்த வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. ஜோசப் விஜய் முதலமைச்சரா ஆனா என்ன, ஆகலனா நமக்கு என்ன இருக்கு? இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால என்ன? நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணா பாராட்ட போறோம், தவறாக இருக்கிறதுனால சுட்டி காட்டுறோம். ஆக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ஊடகங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளை கவனித்து திருத்தி கொண்டா அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாரு. இல்லைன்னா இந்த முறை அகஸ்மாத்தாக உட்கார்ந்த பதவி என்பது நீடிக்காது. அவ்வளவுதான் விஷயம். நன்றி மக்களை, மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு மீண்டும் வருகிறேன். வணக்கம்.